ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். நீ நான் காதல் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோட் நீங்கள் என்னை புரிஞ்சிக்காமலையும் ஏற்றுக்காமலையும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் ராக்கி பாய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ளேயே அபி. மறுநாள் எல்லாருமே ட்ரிப்புக்காக கிளம்பிட்டு இருக்காங்க ரொம்பவே ஹாப்பியாக. முரளியோட ஃபுல் மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது அபி அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போயிடணும், நம்ம கூட வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இவங்களோட கிளம்பி வராங்க. இன்னொரு பக்கம் அணுவும் நம்மளோட நிலைமை எப்படியாவது புரிய வச்சு எடுத்து சொல்லணும் ஆகாஷுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தோட வந்துட்டு இருக்காங்க. ஆகாஷோட மனசுக்குள்ளேயும் கண்டிப்பா அனு, உங்களுக்குள்ள இருக்க பயத்தை நான் கண்டிப்பா போக்குவேன், உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்றத நான் புரிய வச்சு உங்களோட நான் ஒன்று சேருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு வராரு. ராக்கி பாய் கூட ஊருக்கு போறது நினைச்சு அபி ரொம்ப சந்தோஷமா வராங்க. போய் ஒரு ரெசார்ட்ல ரூம் எடுத்து ஸ்டே பண்றாங்க. ரெசார்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான செடி கொடிகள் அப்புறம் ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருக்குது. எல்லாத்தையும் பார்த்து பயங்கரமாக ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ராக்கி பாய் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ரசிச்சுட்டே ராகவ் கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. சரி வாங்க எல்லாரும் வெளியில போய் அப்படியே சுற்றி பார்த்தா மாதிரி வரலாம் அப்படின்னு சொல்கிற தருணத்தை எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. திடீர்னு அங்கே இருக்க ஸ்விம்மிங் பூலை பார்க்குறாங்க. வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்குது, நல்லா சூப்பராக இருக்கிறத பார்த்து வா சூப்பராக இருக்கே வாங்க அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க போகிறாங்க. ஃபுல்லாக பார்த்து அபியும் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு கேட்க, அஞ்சலிமா குளிக்கலாம் அபி, நீ போய் குளி அப்படின்றாங்க. நான் மட்டும் தனியாக குளிக்கிறதா அந்த இடத்துல, நீங்களும் யாராவது வாங்கலேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அணுவை கூப்பிட்றாங்க. இல்லை அபி எனக்கு இப்போ என்னால் முடியாது அப்படின்றாங்க. இந்த மாதிரி டைமில் நான் எப்படி குளிக்கிறது, ஆமாம்மா கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்க, சரி வா ராகவ் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அபியோட போய் சேர்ந்து குளிக்க போகிறாங்க. இதை பார்த்த முரளியால் தாங்கிக்கவே முடியல, பயங்கர எரிச்சல் அடைகிறாரு. அபி கூடவே நீ சேர்ந்து போவியாடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே புலம்பிட்டு இருக்காங்க முரளி. வாட்டர் ஃபால்ஸில் அபி குளிக்கும் போது தனியாக விளற மாதிரி இருக்காங்க. உடனே ராகவ் கையை பிடிக்கிறாங்க. இதை பார்த்த முரளி பயங்கர எரிச்சல் அடைகிறாரு. முடிச்சதுக்கு அப்புறமா சரி ரூமுக்கு போய் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அபி அங்கிருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ராகவும் போறாரு. இதுதான் சரியான நேரம் அபி எங்கிருந்து கடத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்ச ஆட்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்றாங்க, முரளி அபி கடத்த சொல்லிடுறாங்க. அங்கிருந்து அணு வராங்க. எங்க அபியை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இன்னொரு பக்கம் ஆகாஷம் கேட்கறாங்க. இன்னொரு பக்கம் ராகவ் கேட்கறாங்க எங்க போனாங்க அபி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா எங்கக்கா அவரை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு தெரியல ராகவ், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியில இருந்தே அவரையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதனால ராகவ் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு. நான் எதை நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அது இப்போ நடந்துருமோன்னு பயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ரொம்பவே குழப்பத்தோட இருக்காரு. ஒருவேளை அபி அந்த முரளியோட போயிருப்பாளோ அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சாச்சு, அப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளேயே தேத்திக்கிறாரு. எல்லாருமே ஒவ்வொருத்தருமா அபி தேட ஆரம்பிக்கிறாங்க. அபி நீ எங்க அபி போன அப்படின்னு சொல்லிட்டு அணுவும் அழ ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அபியும், யாருடா நீங்களா, எதுக்காக என்ன கடத்திட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க கேட்கறாங்க. கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு வரையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒரு இடத்துல அபி அடைச்சி வச்சதுக்கு அப்புறமா எதுக்காக என்ன இங்க கடத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கத்த ஆரம்பிக்கிறாங்க. இருந்து அபிக்கு எல்லாம் கொடுக்குறாங்க, சாப்பிடறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே. எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே தேடி பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் ராகவ் தேடுறாரு. அந்த இடத்த விட்டு ஒரு வழியா தப்பிச்சு எப்படியே ஓடி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ராகவ் கிட்ட சேர்றாங்க. ராகவ் பார்த்து அபியும் தோல் மேல சாஞ்சிக்க, உனக்கு ஒன்னும் ஆகல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ராகவும் அபியை பார்த்து கேட்கறாங்க. அபியும் பாத்தீங்கன்னா ராகவோட தோல்ல சாஞ்சிக்கிட்டே அப்படியே பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க. தான் கடத்தி வச்சாங்க அப்படின்ற உண்மை அபிக்கு தெரிய வருமா, இதை ராகவ் கிட்ட சொல்றாரா இல்ல ராகவ் தப்பா எடுத்துக்கிறாரா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுறேன் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.